இதுதான் அரிசி கழுவின தண்ணி. இதை வந்து ஒரு 4 to 5 days வந்து வச்சு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செடிகள் மேலே தெளித்தோன்னா இது ஒரு நேச்சுரல் பூச்சிக்கொல்லி மருந்தாக வேலை செய்யும். அதாவது நேச்சுரல் பெஸ்டிசைடாக வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் மாடி தோட்டமோ இல்லை பால்கனி தோட்டமோ செட்டப் பண்ணியிருந்தா. இப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்க செடிக்கெல்லாம் நாங்கள் ஃபர்மெண்ட் பண்ண ரைஸ் வாட்டரை தெளிக்க போகிறோம். இதுதான் மவுத் அல்சரோட நேச்சுரல் டாக்டர் மணத்தக்காளி கீரை. இது வந்து நாங்கள் பறிச்சிட்டோம். அதில் வந்து பறிச்சிட்ட அப்புறமும் அதை அப்படியே விட்டிங்கன்னா புது இலைகள்லாம் வந்து துளிர்த்து வரும். இதில் வந்து பழம்லாம் வந்துச்சுன்னா அதை பறித்து சாப்பிட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுடைய ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லது. மவுத் அல்சர், ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்களாம் அதை சாப்பிடலாம். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த காயை வச்சு நம்ம குழம்பு செய்யலாம். அதுவே வந்து பழமாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பழமாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே பறித்து சாப்பிடலாம். அடுத்து சொரக்காய் செடி தான். போன வீடியோவில் காட்டும் போது சின்னதாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம கிளைம்பராகவும் வளர்க்கலாம், அதாவது கொடி ஏறி வளர்கிற செடி வகை. இல்லைன்னா நம்ம க்ரீப்பராகவும் வளர்க்கலாம், அதாவது தரையில் படர்ந்து போகிறது தான் க்ரீப்பர். இப்போது நாங்கள் தரையில், அதாவது கீழே க்ரீப்பராக வைக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இல்லாததுனால நாங்கள் இதை வந்து கிளைம்பராக போகட்டும்னு சொல்லிட்டு கயிறு கட்டி விட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுது அது வந்து கொடி ஏறி போகிறதுக்கு அது ஆரம்பிச்சிருக்கிறத. முன்னாடி மவுத் அல்சர் டாக்டர் மணத்தக்காளியை பார்த்தோமா, இப்போ வாங்க போன் டாக்டர் பிரண்டையை பார்ப்போம். முன்னாடி ஒரு சுண்டு விரல் சைஸில் இருந்துச்சு, இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதை உங்களுக்கு சொல்லும் போதே தான் நான் பார்க்குறேன். எங்களோட ஆப்போசிட் பில்டிங்கில் இந்த மாதிரி பிரண்டை தான் தொங்கிட்டு இருக்கு. இப்போ தான் நானே பார்க்குறேன். இதை பார்த்தா இது இந்த அளவுக்கு நீளமாக போகுதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் நல்லா சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் இந்த அளவுக்கு கீழே வந்து தொங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த பில்டிங்கில். அடுத்தது ரோஸ். நான் வந்து போன தடவை காட்டும் போது 3 மொட்டு மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ வந்து அது மலர்ந்து வந்திருக்கு. நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத செடியெல்லாம் வளர்க்க விட மாட்டாங்க. அப்புறம் ரோஸை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வாங்கினேன். இப்போ வந்து இன்னொரு செடி வைக்கணும்னு ஆசை. ரெட் கலர் மட்டும்தானே இருக்குது, வேறு கலர் வைக்கலான்னு எனக்கு ஆசை. ஆனால் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை, பெர்மிஷனும் இல்லை. அதனால் வந்து நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லலாம் நம்ம படிச்சிருப்போம்ல, கிராஃப்டிங்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். அதாவது ஒரு நோடு மட்டும் கட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிட்டோன்னா, இந்த செடியோட ஸ்டெம்மோட ஜாயின் பண்ணிட்டோன்னா அதுவே ஒரு தனி பிரான்ச்சாக வளர்ந்து வந்து ஒரே செடியில் வந்து 2 கலர் பூ இல்லை 4 கலர் பூ கூட வைக்கலாம். அந்த மெத்தட் பேர் தான் கிராஃப்டிங். அது கூடிய சீக்கிரம் பண்ணலாம். இப்போ பண்ணலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் இந்த செடி வாங்கி 3 வாரமே ஆகுது. நம்ம அந்த செடி கடைக்காரங்க வச்சுட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பிரான்ச் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இருந்திருக்காங்க போல். அதனால அவங்க கட் பண்ண பிரான்ச்லாம் இந்த மாதிரி ட்ரையாக மாறி ப்ரௌனாக மாறிடுச்சு. அதுலேருந்து எதுவுமே வளரல. இப்போ மொட்டு வச்சது எல்லாமே வந்து இந்த ஒரு பிரான்ச்லேருந்து மட்டும்தான். இப்போ நம்ம புதுசாக கிராஃப்டிங் அப்படி இப்படின்னு எதாவது ட்ரை பண்ணோன்னா இந்த செடி வந்து எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வச்ச உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கிராஃப்டிங் வீடியோ பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில். எல்லா செடியிலையுமே ஏதோ ஒன்று வெள்ளை வெள்ளையாக தெரியுதுன்னு எல்லாரும் பார்ப்பீங்க. அது நம்ம தெளித்த ரைஸ் வாட்டர் தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஸ்பாட்டாக தெரியுதா, ஒயிட்டாக, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி தெளித்த ரைஸ் வாட்டர் தான். போன தடவை நான் இது உங்களுக்கு காட்டும் போது வெறும் குச்சி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இதை நான் சொல்லியிருந்தேன், நம்ம சாதாரணமாக வாங்கிட்டு வர அந்த புதினாவை மட்டும் அப்படியே அந்த இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த குச்சியை நட்டு வச்சோன்னாவே வளர்ந்து வந்துரும்னு சொல்லிட்டு. போன தடவை குச்சியாக இருந்தது, இப்போ துளிர்த்து வந்திருக்கு. இவ்வளோ துளிர்த்து வந்திருக்கு. தினமும் நாங்கள் டெய்லி யூஸ்க்கு இதிலேருந்து பறிச்சுக்கிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன வீடியோவில் காட்டாத ஒரு செடி ஒன்று இங்கே இருக்குது, அதுதான் கற்பூரவல்லி. இதெல்லாம் வந்து கோல்டு அடிக்கடி வரவங்கலாம் இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது வெறும் இலையாவே சாப்பிடலாம், நான்லாம் அப்படி தான் சாப்பிடுவேன். ஆனால் கொஞ்சம் அப்படி சாப்பிட கஷ்டப்படுறவங்க பஜ்ஜியாக கூட போட்டு சாப்பிடலாம் இதை. அப்புறம் இதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அவங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்போது இந்த இலைகள்லாம் வந்து நீங்கள் தோசை தவாவில் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது அப்புறம் நீங்கள் புழிஞ்சு அந்த ஜூஸை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாவே போதும், சிரப் மாதிரி.
அப்புறம் நான் இப்போ வந்து கார்டனிங்க்கு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து வாக்கிங் போயிட்டு வர வழியில் ஒருத்தர் கால் இல்லாதவர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது தான் எனக்கு தோணுச்சு, அதை பார்த்த உடனே ஒருவேளை இந்தியா உண்மையாலே வந்து வளர்ந்துச்சோ அப்படின்னு தோணுச்சு. அப்படி என்ன காட்சினா எனக்கு ஷாக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக பிச்சைக்காரங்களாம் வந்து காசு தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. காசு இல்லைன்னா நம்ம வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து இவர் வந்து ஒரு நியூ டெக்னாலஜிலாம் இப்போ வந்திருக்கு அப்படின்றதுனால அவரும் அப்டேட் ஆகிட்டார் போல். கழுத்தில் வந்து பேடிஎம் ஐடி அட்ரஸை வந்து தொங்க விட்டுருக்காரு. ஒருவேளை உங்ககிட்ட வந்து கேஷில் காசு இல்லைன்னா ஃபோன் வழியாக பேடிஎம் பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக அவர் அதை மாட்டியிருந்தார். முதல்ல அவரை தாண்டி போயிட்டேன். அதை பார்த்த உடனே என்னடா இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இவ்வளோ யோசிக்க தெரிஞ்சவங்க வந்து நிறைய வேலை இருக்கே, கால் கூட இல்லாமல் கூட வேலை செய்கிற மாதிரி வேலைகள்லாம் இருக்கே, அப்புறம் ஏன் வந்து அவர் அதுக்கெலாம் போகல அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வந்து கால் கை இருக்க நம்மளே வந்து நிறைய டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு காரணம் சொல்கிறது இருக்குது. அப்போது கால் இல்லாதவர் வந்து அவர் வந்து இது வேலை செய்யணும் அப்படின்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு வீட்டில் வந்து வாங்கின திட்டு அது வேற கதை. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் யாராவது வந்து பேடிஎம் QR கோட் வச்சு பிச்சை எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.